ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் நம்மளோட அனன்யா ராவ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்மளோட பூர்ணிமாவுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. அதாவது தலையில் ஹெட்பேண்ட் போடுவாங்கள்ல, அதில் என்ன கொடுத்துருந்தாங்க யாராவது யோசிக்க முடியுமா? எஸ், தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா உண்மையாகவே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று கமல் சார் வந்து எல்லாருமே ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் கிராஜுவலாக. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டாலுமே எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகேப்பா திருந்தி நல்வாழ்வு பெறுவோம் அப்படின்னு சொல்லி கம்முன்னு இருந்துட்டு இருந்தாங்க. பூர்ணிமா காலையில் எழுந்து வந்தோன்னே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னங்க நாமினேஷனை பற்றி பேசக்கூடாது, இதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது, எல்லாத்தையுமே ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காருங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளோட பூர்ணிமா வந்து நம்ம கமல் சாரை பற்றி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. எதையுமே பேசக்கூடாது அப்படின்னா நான் பிபிக்குள்ளே எதுக்கு வரணும், வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் எல்லா வாரம் கமல் சாரே டேரெக்டாக கலாய்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் ஒரு ரியாக்ஷன் இருந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் மாதிரிலாம் வந்து பண்ணி வேற காட்டுறாங்க, அவங்க வந்து கலாய்க்கிறாங்க கமல் சாரை. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா ரொம்பவே சேஃபாக 2 வாரமாக வந்து எதை பற்றியுமே பேசுறது கிடையாது, சைலண்ட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. பட் மாயா என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பூர்ணிமா பேசுகிறாங்க. கடைசியாக பூர்ணிமா வீக்கெண்டில் மாற்று வாங்குறாங்க, அதுக்கப்புறம் மாயா சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ ஆனால் என்ன அடி அடித்தாலும் பூர்ணிமா வந்து திருந்த மாட்டாங்க போல இருக்குது. திரும்ப வந்து ஹோஸ்ட்டே கலாய்க்கிறது தான் ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்மேட்ஸ் யாருமே வந்து எவிக்டான நபர்களை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கமல் சாரே பர்சனலாக சொல்லியிருந்தார். எல்லோரும் பேசும்போதும் வந்து திட்டிருந்தாங்க, வினுஷாலாம் பேசும்போது வந்து திட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட மாயா ஐஷுவை பற்றி பேசுகிறாங்க. நம்ம பூர்ணிமா இப்போ ரீசெண்டாக பிரதீப்பை பற்றி கூட பேசியிருந்தாங்க. இப்போ இந்த விசிட்லேயே வந்து பிரதீப்பை பற்றியும் பேசியிருந்தாங்க. பிரதீப் வந்து வெளியெல்லாம் போனால் இந்த மாதிரி வந்து மாயாலாம் பேசியிருந்தாங்க, நான் தானே பேசினேன் அவங்களுக்காக அப்படிலாம் சொல்லி பூர்ணிமா பேசுகிறாங்க. ஸோ எவிக்டான கண்டஸ்டன்ஸை பற்றி மாயா பூர்ணிமாலாம் பேசும்போது அப்போயே கமல் சார் எதுவுமே கேட்க மாட்டுறாரு. ஸோ இந்த வாரம் ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக வந்து கமல் சார் மறுபடியும் இவங்க வந்து டேரெக்டாக கலாச்சிருக்காங்க. கண்டிப்பாக கமல் சார் இந்த வாட்டி விட மாட்டார். வீக்கெண்டில் செய்யும் பூர்ணிமா மட்டும் செய்ய போகிறாங்க மட்டும் தெரிஞ்சு போச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுட்டோம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.